சகோதரிகளே, அன்பான நண்பர்களே, மறுபடியும் இந்த காலை நேரத்தில் இந்த தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். முதல் 2 நம்முடைய முயற்சிகளும் இந்த இன்டர்நெட்டில் ஏற்பட்ட தடங்கள்னால் டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் இந்த செய்தியை மறுபடியும் தொடர இருக்கிறோம். So my beloved brothers and sisters, once again we are happy to join with you in this morning. Our first 2 attempts was interrupted due to the internet connection, and we are doing this again. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் நேற்று நாளில இருந்து இதை பார்க்க வெளிச்சம் உண்டாக கடவது என்கின்ற தலைப்பில் இந்த தொடர் தியானத்தை ஆரம்பிக்கிறோம். So my beloved friends in Christ Jesus, from yesterday we have started this series of devotion called Let There Be Light. பாருங்க, ஒரு ஒழுங்கை ஒரு சீரான ஒரு விஷயத்தை நன்மையை கொண்டு வருகிறதற்காக தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். So God is revealing, he is showing his anger in order to create a correct change that he is expecting. பாருங்க, தேவனுடைய கோபம் என்கிறது ஒரு நன்மையை கொண்டு வருகிறதற்கான மாற்றத்தின் அடிப்படை. So the godly anger is a basic foundation in order to bring out a good change that he is expecting. அதான் நேற்று நாளில் பார்த்தோம். And we saw that yesterday. தேவன் அடிப்படையில் அவருடைய கோபம் வருகிற பொழுது நன்மையான மாற்றம் பூமிக்குள்ளே வருகிறது. We see that basically when God's anger is revealed, there is a good change that occurs in the world. நேற்று நாளில் அது மோசே பினேகாசனுடைய வாழ்க்கையிலே எப்படி வருகிறது என்கிறதை காண்பித்தேன். Yesterday I had showed you from the examples of Phinehas and Moses' life. பாருங்க, அடிப்படையில் தேவனுடைய கோபம் என்கின்றது மாற்றத்தின் அடித்தளம். So basically the godly anger is the basic foundation of a change. பாருங்க, 2 முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது பாருங்க. And there are 2 important things we can see. பாருங்க, தேவனுடைய கோபம் என்கின்றது உடன்பட மறுப்பதும் ஒன்றுபடுத்துவதுமாய் இருக்கிறது. So the godly anger is where you are refusing to join hands in one situation, as well as make things to be together for the good purpose. In one side you are refusing to join hands with a particular thing, and on another side you are joining hands together with unity for a good change. பாருங்க, தேவன் எப்பொழுதும் தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற பொழுது, தேவன் அதை காண்பிக்கிற பொழுது சில காரியங்களோடு உடன்பட மறுக்கிறார். உடன்பட மறுக்கிற அதே நேரத்தில் நன்மையானவைகளை நலமானவைகளை ஒன்றுபடுத்துகிறார். So when God's anger is revealed in a certain situations, when he is going to make a change in a few things, he is refusing to join hands with a few things, and on the other side the Lord is bringing many things together in unity for that better change. பாருங்க, இந்த நாள் நாங்கள் அதை தான் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate. பாருங்க, தேவன் இதை செய்கிற பொழுது அது பூமியில நலமான நன்மைகளை கொண்டு வருகிறது. See, when God is having his anger, it is bringing a good change in the world. பாருங்க, இத தெளிவா விளங்கிக்க. When you clearly understand this, இயல்பாகவே நீங்கள் தேவ கோபம் உங்களுக்குள்ளே வரவும் தேவனுடைய கோபத்தை உடையவர்களாய் இருக்கவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். see, naturally you will want to have the godly anger inside of yourself when you show them. பாருங்க, இது வாழ்க்கைக்குள்ள வராத வரையிலும் நன்மைகள் சமுதாயத்துல வர முடியாது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. So unless this godly anger is going to come inside of us, then the good change is not going to happen in the society that we are living. பாருங்க, இதற்கு முன்னர் நான் செய்திருக்கக்கூடிய இந்த 2 தடைப்பட்ட இணைப்புகளை ஆறுதலாக நீங்கள் வாசியுங்கள். அதை நான் வேறு பேர்ல ரீநேம் பண்ணுகிறேன். அது மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுற ஒரு சிறு கிளிப்பாக நான் போட போறேன். அதை நீங்க கேட்டு பாருங்க. அதுல இதற்குரிய நல்ல வியாதியானங்களை கொடுத்திருக்கிறேன். So you can look at this 2 clips that we had did before this, which was interrupted. I'm going to rename it as Martin Luther's a short video clip. You can see that later. பாருங்க, எங்கே எல்லாம் இந்த காரியம் உணரப்படுகிறதோ அப்பொழுது உலகம் விழிப்படைகிறது, வெளிச்சம் கொள்ளுகிறது. So wherever, in whichever situation this fact is being realized, on that situation the world is regaining the light and freedom. பாருங்க, 17ஆம் நூற்றாண்டு வரையில உலகம் ஒரு இருட்டுகளே இருந்துச்சு. வெறுமை, ஒழுங்கின்மை, ஏற்ற தாழ்வுகள், பாகுபாடுகள், 95% மக்கள் வறுமையிலும், 5% மக்கள் செல்வ செழிப்பின் உச்சத்திலும் இருந்து ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு நிஷ்டூரமான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. See, until the 17th century, the whole world was filled with emptiness, was darkness with so much curse, and 95% of the people were living at the very extreme point of poverty and disease and sickness, and another 5% were experiencing the most extreme wealth and richness in their life, and there was totally a social deviation and highest form of discrimination and outcasting in the world. துக்கமான காரியம் எதுவென்றால், and the saddest thing of all, பாருங்க, தேவனுடைய பெயரை பயன்படுத்தி திருச்சபை, அந்த காலத்தில் இருந்த கத்தோலிக்க திருச்சபையானது
இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மூல கர்த்தாவாக இருந்தது. The saddest thing is that the Catholic Church, which was dominating the world during that time period, it used the name of God and was having authority over all. அது சுரண்டலின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. சுரண்டல், மக்களை சுரண்டுகிற, மக்களை அடிமைப்படுத்துகிறதான ஒரு முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தது. And the Catholic Church was the main part of, was playing the major role of corrupting the people and taking away the goodness from the people. அதனுடைய உபதேசங்கள், சாக்ரமெண்டுகள் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற, ஜனங்களிடத்தில் இருந்து அவருடைய உழைப்பை சுரண்டுகிறதா இருந்தது. And the preachings and the sacraments of the Catholic Church was used to corrupt the people and to put them as slaves and servants under their teaching. அந்த காலத்துல தான் இந்த பாவ சங்கீதன தள்ளுதற் சீட்டு, confession something like exclusion sheet or something, I don't know how the English. பாவ சங்கீதன தள்ளுதற் சீட்டுன்னா அதை வாங்கிட்டா ஐயோ sin will be forgiven. அந்த மாதிரி பாவ சங்கீதன தள்ளுதற் சீட்டு என்கின்ற ஒரு முறைமையில அந்த காலத்துல இருந்தது. So during that time period only they were selling like some covenants or forms like that. If they should pay money and get their tickets, and according to the money they pay, they are able to do the sin that according to the money they are paying. Their sins will be get forgiven. அப்ப அது என்ன செய்யும்? குடியான மக்கள் அவனால உழைக்க முடியாது. அப்ப அவன் என்ன செய்வான்? உழைக்கிறது எல்லாத்தையும் தன் பாவம் மன்னிக்கப்படணும்ன்றதுக்கு உழைக்கிறது எல்லாத்தையும் கொண்டே சர்ச்சில் கொடுக்க ஆரம்பித்தான். So the poor people in the society, in order for their sins to be forgiven, all that they earn, they will go and give that to the church. அவனால ஒரு செல்வந்தனை போல கொடுக்க முடியாது. They are unable to pay like how a wealthy and rich man is paying for the church. அப்ப செல்வந்தன் நிறைய கொடுத்ததனால அவன் பரிசுத்தவான் ஆயிட்டான். வறியவன் பாவத்திலும் வறியவனாகவே இருந்தான். Because a rich man was able to pay so much money, it was considered that he was a holy person. But the poor person, a layman, he was only able to pay a few amount, and he was not considered. இதற்கு எதிராக யோசிக்கிறவனே எல்லாம் உபதேச பிரசங்க பீடங்கள்ல சொன்னாங்க, நீ வேலை செய்யற எஜமானுக்கு விரோதமா யோசிச்சா நீ பாவி, நீ குருவானவனுக்கு விரோதமா யோசிச்சா நீ பாவி. இப்படி உபதேசங்கள்ல பாவத்தை குறிச்சு பாவி அப்படி யோசிச்சா பாவி, இப்படி யோசிச்சா பாவி, இப்படி கீழ்படியாட்டா பாவி, எதிர்த்து பேசினா பாவி, இப்படி உபதேசங்கள் அவன் அடிமைப்படுத்தவும், சாக்ரமெண்டுகள் சுரண்டவும் அந்த திருச்சபை ஒரு வல்லமை உள்ள கருவியாக பயன்படுத்தப்பட்டது. So during that time, all the people who came to realize that this was a wrong thing and that is not right, in their preachings, they used their preachings in order to tell them, if you are thinking against the teachings of the church, then that is a sin. Then if you are not obeying, if you are not humbling yourselves, if you are trying to speak against the church, then that is a sin. So they used their teachings to enslave the people and their sacraments to corrupt from the society. And not only against the church, they told that if you stand against your boss, against your master, then that also sin. இந்த சுரண்டுகிற அடிமை முதலாளிகளோட கூட மதம் கைகோர்த்து இந்த ஜனங்களை கசக்கி பிழிந்தது. So this church, the Catholic Church, joined hands with the authorities and officials who were corrupting the society, and they together did all the injustice. இந்த சூழ்நிலையில இது பிழை என்று கத்தோலிக்க மதத்திலே இருந்த பல குருவானவர்கள் பல பேருக்கு தெரியும். And during that time, many priests in the Catholic Church and many other people knew that all they were doing was wrong. ஆனால் அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறதற்கு யாரும் தங்களை ஒப்புக் கொடுக்க முன்வரவில்லை. But no one came forward to give themselves in order to make the change in the society. ஆனால் தேவன் ஒரு மனிதனை அந்த காலத்திலே தெரிந்தெடுத்தார். But during that time, God had chosen a man. அவர்தான் மார்ட்டின் லூதர். And he is Martin Luther. பாருங்க, அவர்தான் எழும்பி நின்றார். He was the man who stood up for the people. எப்ப எல்லாம் பாருங்க பிழையான ஒரு உலக ஒழுங்குக்கு எதிராக எவன் எழுந்து நிற்கின்றானோ அவன்தான் புரட்சிகரமான மாற்றங்களை உண்டாக்க முடியும். See, only a person who will always stand up against the wrong world order, he is the person who can create a great revolution and change. பாருங்க, தானியேலும் நெகேமியாவும் அப்படித்தான் எழுந்து நின்றான். Nehemiah is a person like that who stood up. பாருங்க, பல நேரத்துல இந்த நெகேமியாக்களை போல இருக்கிறவர்களை, இந்த மார்ட்டின் லூதரை போல இருக்கிறவர்களை சில ஆட்கள் சொல்லுவார்கள், இது நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காளான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. See, many times this Nehemiah and Martin Luther, like people who are standing up in today's world, they will say, oh, he's like a mushroom that had come in the yesterday's rain. இது வளமையா ஆட்கள் சொல்லுகிறது உண்டு. That is how normally people describe. அந்த காலத்துல அவங்கள பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. During that time also, that's the same thing that the people told. ஆனால் தேவன் அவர்களோடு இருந்தபடியினால் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணினார். But because the Lord was with them, they were able to create a greater change. அப்ப பாருங்க, தேவன் எப்பொழுதெல்லாம் இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கிறதோ அங்கே
அதோடு கூட உடன்பட மறுக்கிற நன்மைகளை ஒருங்கிணைக்கிற ஒரு நபரை தேடுகிறார், ஒரு நபரை உருவாக்குகிறார், ஒரு நபரை எழுப்புகிறார். So wherever there is a situation which is with emptiness and formlessness, there God is choosing a man and making him rise up, a man who is neglecting or refusing the present social the things that are happening and is willing to bring the people together. God is choosing him and making him rise up. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக இருக்கிறீர்களா, இருக்க விரும்புகிறீர்களா? Are you willing or are you a woman or a man like that? அப்படி நீங்க இருக்கவில்லை என்றால் தேவனுடைய நன்மையை பூமிக்குள்ள கொண்டு வர முடியாது. If you are not a person like that, you cannot bring God's goodness into the world. பாருங்க, இங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றார், அந்த ஆழத்தின் பூமியானது ஒழுங்கின்மையும் பொறுமையுமாய் இருக்கிறது தேவன் பார்க்கிறார். So in this Genesis chapter 1 we see that God is seeing that his earth was empty and a formless mass cloaked in darkness. பார்க்கிறார், அந்த ஆழத்திலே இந்த ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மைக்கு காரணம் இருள் என்கிறதை காண்கிறார். And he sees that the reason for the emptiness and formlessness is the darkness of the world. பாருங்க, ஒழுங்கின்மையும் வறுமையை மாற்றுறதுக்கு அவர் முதலில் அடிக்கிறது எங்க தெரியுமா? அஸ்திவாரமாகி இருக்கக்கூடிய இருளுக்கு தான் அடி போடுறார். So the basic place, the first place that he is attacking in order to take this emptiness and formlessness is the basic foundation, which is the darkness. எப்படி செய்றார் தெரியுமா? How he is doing? அவர் ஒண்ணுதே இருளை பார்த்து பேசு. He is not shouting at the darkness. இருளை பார்த்து சண்டை பிடிக்க. He is not fighting with the darkness. அவர் சொல்றார், இருளோட உடன்பட மறுக்கிறார். He is telling, I am refusing to join hands with the darkness. அவர் என்ன சொல்றார்? வெளிச்சம் உண்டாக கடவுதன். Let there be light. I replace you. நான் உன்னை மாத்தி போறேன். நீ இருள், நீ அஸ்திவாரத்துல இருக்கிற. நான் வெளிச்சம் உண்டாக அஸ்திவாரத்தை அப்படி எடுத்து மாத்தி விடுறேன். He's telling, oh darkness, you are in the foundation and I am replacing you with the light. So let there be light. பாருங்க, அந்த வெளிச்சத்தை தேவன் அப்படியே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார்னு சொல்லுகிறது. It is saying that God saw that it was good, the light was good. பாருங்க, அஸ்திவாரத்தை மாத்திட்டார், இப்ப நல்ல ஒரு அஸ்திவாரம் உண்டாயிற்று. So the foundation has been replaced with an even better and good foundation. முதல் தேவன் உடன்பட மறுக்கிறார். So first God is refusing to accept. தேவன் ஒன்றுபடுத்துகிறார். Then the Lord unites and brings together. எங்கே அந்த வெளிச்சம் இருந்துச்சு? Where was his light? வெளிச்சம் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனுக்குள் இருந்தது. The light was with God, it was inside of God. தேவன் அதை ஒன்றுபடுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறார். The Lord joins them together and brings it out. பாருங்க, இத தான் நாங்க நெகேமியாவிலே பார்க்கிறோம். This is what we see in Nehemiah. நெகேமியா என்ன செய்றான்? வந்து அந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் சொன்ன பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. See, the word of God says that when Nehemiah came and gave that good message to the people, they said, come, they said, let us join hands together, come, let us build. பாருங்க, தேவனுடைய கோபம் இருக்கிற இடத்துல, தேவனுடைய கோபம் உண்டாயிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்றுபடுத்துவார்கள், ஜனங்களை ஒன்றுபடுத்துவார்கள். See, where there is the godly anger, where the people are having the godly anger, those people will unite the people and bring them together. எதுக்காக? Why? நன்மையை கொண்டு வரது. To bring the goodness. அழிக்கிறதுக்கு அல்ல. Not for destruction. பாருங்க, நெகேமியா செய்த சன்பல்லாத், தொபியா, அந்த அரேபியன் மூன்று பேரும் அவங்களும் ஒன்றுபட்டு பல பேரை ஒன்றுபடுத்த முயற்சித்தார்கள். See, when Nehemiah was bringing the people together to build the wall, this Sanballat, this Tobiah and this Arabian, they also brought the people together. அது எதுக்கு? For what did they bring? அது டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்கு. They brought the people together for the destruction. ஆனால் அது வாய்க்கவில்லை. And that did not succeed. அப்ப பாருங்க, நீங்கள் உடன்பட மறுக்கிறது, முதலாவது தேவனுடைய கோபம் என்கிறது உடன்பட மறுப்பதும் நன்மையானவைகளை ஒன்றிணைப்பது. So the first change of the Lord is a refusing to compromise and bringing together, uniting together. இப்ப பாருங்க, இங்க யோசேப்பு என்ன சொல்றார்? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படி? See, even Joseph is telling, how can I sin against my Lord? பாருங்க, அதுதான் தேவ கோபத்தினுடைய முதல் அடிப்படை. That is the first basic foundation of the godly anger. நான் சொல்றேன், நீ எவ்வளவு காசு வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் சரி, நான் இதை செய்ய முடியாது. He's telling, you can give me any amount of money, you can do anything to me, but I will never obey what முடியாதுன்னா முடியாது. If I say no, it means no. இதுதான் தேவ கோபம். See, that is the godly anger. தேவனுடைய கோபம் வந்தா உடன்பட மறுக்க வேண்டும். When the godly anger comes, you must refuse to compromise. என்னதான் சொன்னாலும், எப்படித்தான் நிபந்தனை கொடுத்தாலும், எப்படித்தான் ப்ளீஸ் பண்ண நினைத்தாலும், தவறான காரியத்துக்கு உடன்பட மறுக்கிறது தான் தேவ கோபத்தினுடைய முதல் அஸ்திவாரம். See, whatever conditions, whatever things that they may do to you, refusing to compromise with something that is not suitable, not accepted to God's sight, that is the basic foundation of godly anger. பாருங்க, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா மூன்று பேரும் என்ன சொல்றாங்க? தானியேல் நண்பர்கள் சொல்றாங்க, நீ என்னதான் செய், நாங்க இதை வணங்க மாட்டோம்.
தேவன் காப்பாற்றாட்டாலும் வணங்க பரவாயில்லை, வணங்க மாட்டோம். ஏனென்றால் நாம் உடன்பட மாட்டோம். Ananiah, Azariah, and Mishael, the friends of Daniel, basically they are saying to that king, oh, we will never accept to bow down to your statue. Even if God doesn't save us, we will not accept, we will never compromise with your condition. பாருங்க, தானியேலும் என்ன சொல்றான், நான் உடன்பட மாட்டேன். நீ என்னதான் சொன்னா நான் 3 வேளை 5 வேளை தேவனை தொழத்தான் போறேன், அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன், உடன்பட மாட்டோம். See, even Daniel is the same. He said, you can do anything to me, not even 3 times. I will pray 5 times a day to my God. முதலாவது உடன்பட கூடா. First of all, you must refuse to compromise. உடன்பட மறுக்கிற பொழுது நன்மைகள் ஒன்றிணையும். When you refuse to compromise, the good things will come together. பாருங்க, இங்க எல்லாம் தீமைக்கு உடன்படாமல் மறுக்கிறார்களோ அங்கதான் பல ஒன்றிணைவுகள். மார்ட்டின் லூதர் தீமைக்கு உடன்பட மறுத்தார், பல பேர் அவரோடு கூட ஒன்றிணைந்தார்கள். பாருங்க, நாங்கள் பார்க்கிறோம் ஜோன் அண்ட் கெல்வின், உல்ரிச் ஸ்விங்லி, இவரை போல பல மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் எழும்பிய பொழுது எல்லாரும் சேர்ந்தார்கள். மத்திய கால ஐரோப்பாவினுடைய வாழ்க்கை முறை தலைகீழா மாறிச்சு. அங்க மாறின மாத்தத்தால தான் இங்க இருக்கிற நாங்களெல்லாம் நம்முடைய இந்த கோட்டு சூட்டு போட்டு இந்த இன்டர்நெட்ல இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் எங்க இருந்தியா வந்துச்சு? சொல்ல போனால் தமிழர்களுக்கு இலக்கணமே இல்லாமல் இருந்த நமக்கு இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர்கள் கூட ஐரோப்பியர்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இது அடிப்படையில தட்டப்பட்ட ஒரு பொறி. So if you would see, wherever, first of all, the refusal to compromise with the evil, there we can see the people are joining hands for a better good. We can see Martin Luther, he refused to compromise with the bad things that was happening, and people like John and Calvin, Ulrich Zwingli, and many other good people who were waiting for that one man, they came together and joined hands with him, and that is why the revolution that took place has led us up to this development that we are experiencing right now. We are able to wear good clothes right now. We are able to use the internet, and we are able to read other languages, and all these things are a blessing of the revolution that took place during that time. So first of all, you must refuse to compromise. You must learn that. தேவனுடைய கோபம் வருகிற பொழுது அநீதிக்கு உடன்பட மறுத்து நில்லுங்கள். See, when the godly anger comes, you must refuse to compromise with injustice. தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தோடு உடன்படாதிருங்கள். See, do not compromise with anything that is against the law, against the will of God. எந்த விதமான நயவஞ்சகத்தனமான காம்ப்ரமைஸ் இருக்குமே, என்ன சொல்றது, எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படாதிருங்கள். See, it is like some people are deceiving you in a very wicked way, like they put, it's like you are accepting when they are throwing bones at you. Do not compromise with that. உடன்படாதிருங்கள். Never compromise. இரண்டாவது, தேவனுடைய நன்மைகளை ஒன்றிணையுங்கள். Secondly, bring all the goodness of God together. பாருங்க, அதை நீங்க செய்ய வேண்டும். That also you must do. பாருங்க, அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்னா பேச வேண்டும். For that, first of all, I must speak. நான் வாய் திறந்து பேச வேண்டும். I must open my mouth and I must speak. பாருங்க, அப்படியே தான் நேற்றைய நாள் நான் உங்களுக்கு காண்பித்தேன், முந்த நாள் நான் உங்களுக்கு காண்பித்தேன், ஏசாயாவில் இருந்து காண்பித்தேன். என்ன சொல்லப்படுகிறது? அடக்கியன எழுந்து பேசு, ஜனங்களுக்கு என்னுடைய மீறுதலை தெரிவி அப்படின்னு சொல்லி நான் உங்களோட பேசியிருந்தேன். See, that is why I had spoken the day before yesterday that in Isaiah it says there, speak about the, do not hide inside of you, but speak the transgressions and the sins of my people who are living. ஏசாயா 58வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவன் சொல்றார், பேசு, சொல்றார், நீ பேசு, அடக்கி கொள்ளாத பேசு, இந்த ஜனங்களுக்கு இந்த மீறுதல்களை தெரிவி என்று சொல்றார். See, in the Isaiah 58 verse 1 he is telling, shout with the voice of a trumpet blast, tell my people Israel of their sins. பாருங்க, முதலாவது பேச வேண்டும். So first of all you have to speak. பாருங்க, மார்ட்டின் லூதர் என்ன செஞ்சார் தெரியுமா? What did Martin Luther do? அவர் பாரிஸ் பிரீஸ்டா இருந்த அந்த பாரிஸ் ஹவுஸ்ல அவர் 9 பிரமாணங்கள், 9 பிரகடனங்களை முதல் நோட்டீஸா எழுதி ஒட்டினார். See, the where he was working as a parish priest in that place, first of all he wrote up 9 convention, I think that it's like 9 பிரமாணங்கள், just standing against the evil preachings and பிழையான உபதேசங்களுக்கு விரோதமான 9 பிரமாணங்களை அவர் எழுதி ஒட்டினார். அதனுடைய பாரிஸ் ஹவுஸ்ல ஒட்டி அது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். So he had written up these 9 conventions or 9 laws like that against the wrong preachings, and he had pasted that in his parish house and preached to the people. சொன்னார், அவருக்கு மேல இருந்த குருக்களுக்கு இதெல்லாம் பிழை, நீங்க சொல்றதெல்லாம் தவறுன்னு சொன்னார். He told the priests above him that, oh, what you are preaching is wrong, I will not accept. அந்த பங்குல இருந்த ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் பிழை, இந்த வஞ்சகத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளாதீங்க. The people who were living in that place, he told them, oh, do not accept this, this is a wrong preaching, do not listen to it. எழுந்து நின்று பேசினார். He stood up and he spoke. பாருங்க, அடக்கி கொள்ளாம முதல் பேச வேண்டும். You must not keep it in, but you must
shout it out and say. யோசேப்பு சொன்னான், நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். Joseph told, I will not compromise with what you are saying. தானியேலுடைய நண்பர்கள் சொன்னார்கள், உடன்பட மாட்டோம். Daniel's friends say, we will not obey to you, we won't listen to you. தானியேல் சொன்னா, உடன்பட மாட்டேன். Daniel said, I won't compromise with you. நீங்க செய்யறது தவறு. What you are doing is wrong. நீ செய்யறது தப்பு. What you are doing is not correct. நீ செய்யறது பிழை. What you are doing is not correct. இதுல எது தெரியுமா? தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு தேவனுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறதை நாங்கள் அனுமதிய மாட்டோம் என்று சொன்னார். And he also told that in the places where you are telling that it is godly places, where you say that you are the people of God, in that place we will never allow the wrong things, the things of acts of injustice to take place. We will not compromise with them. முதலாவது நாங்கள் உடன்பட மறுக்க வேண்டும். So first of all, we must refuse to compromise. உடன்பட மறுக்க பேசணும், வெளியால பேசணும். நான் உடன்பட மறுக்கிறதை பேசுகிற பொழுது நன்மைகள் ஒன்றிணைய ஆரம்பிக்கும். So first of all, you must speak and say, oh, we are refusing to compromise, then the good things will come. பாருங்க, உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பங்களில, உங்களோட வாழ்க்கை முறைகள் எங்கெங்கெல்லாம் இந்த தவறான காரியங்கள் இருக்கிறதோ அதற்கு எதிராக எழுந்து நின்று நீங்கள் உடன்பட மறுக்கிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றிணைய ஆரம்பிக்கும். So in your lives, in your families, in your workplaces, or wherever you may be, wherever the things of injustice are taking place, you must stand up and say, I am refusing to compromise, then the good things will come. வாழ்க்கையில நன்மை வெளியால வர முடியாது. Or else the goodness in your life would not come out. பாருங்க, உங்களோட வாழ்க்கையில கூட உங்களை அடுத்து ஒரு அநீதி இருக்கு, அதை பார்த்து உடன்பட நான் மறுக்கிறேன், உடன்பட மாட்டேன். There may be an injustice that is weighing you down, that is pushing you down. You must stand up and say, I am refusing to accept. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஒன்றிணைந்து வெளிப்படும். And only then the goodness inside of you will join hands together and come out of it. பாருங்க, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முதல்ல நான் இந்த குடி பழக்கத்தின் பிடியில இருந்தேன். குடிக்கிறது, ஸ்மோக் பண்ற அந்த பழக்கத்துல இருந்தேன். So before I was saved, I was addicted to this. I was in the habit of drinking and smoking. I was an alcoholic and a heavily smoker. இப்போ நான் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தால், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உடனடியாக நான் நாடுகிற விடயம் சாராயமும் சிகரெட்டும் தான். So whenever I get stressed up or whenever I have a problem, the first place that I am seeking for is that I seek for alcohol and a smoke. எனக்குள்ள இவ்வளவு நல்ல விஷயங்களை தேவன் வைத்திருந்தார். God had kept many good things inside. அதெல்லாம் அடையாளம் காணப்படவில்லை அந்த காலத்தில். But during that time I was unable to realize and identify it. அது வெளிப்படவில்லை. It did not come out of me. ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் தேவன் என்ன, தேவனை பார்த்தே கேட்டேன், நீ எல்லாம் ஆண்டவரா இருந்தா, இதெல்லாம் ஒரு பெரிய ஆளா இருந்தா, இப்ப நான் பெரிய பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கேன், பிரச்சனையால நான் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், இதுல இருந்து நான் முடிஞ்சா நீ விடுவி பார்க்கலாம். 3:15 இருக்குன்னு நினைக்கிறேன், மத்தியானம் 3:15. ஒரு ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு போத்தல் சாராயத்தின் 3/4 போத்தல் கிட்ட குடிச்சிட்டேன். ஒரு 1/4 போத்தல் சாராயத்துக்கிட்ட இருக்கு, சிகரெட் ஒரு பட்டிக்கு மேல ஊதி தள்ளிட்டேன். அவ்வளவு எனக்கு எதிராக அநீதியாக கொஞ்சம் பேர் எழுப்பி துரோகம் பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளவு கவலை, அவ்வளவு ஆச்சரியம், மன அழுத்தத்தில் குடிச்சிட்டே இருக்கேன். அப்போ நான் 3:15 ஆண்டவர் பார்த்துக்க, நீ எல்லாம் உண்மையான ஆளா இருந்ததுல அது விடுவி பார்க்கலாம். So it was like around 3:15 in the afternoon and I had nearly finished the 3/4 of the bottle of alcohol. I had finished smoking nearly 1 box of cigarettes, and I was asking the Lord, if you are truly a God, if you are really a great person, then why don't you save me from this problem that I am going through? Because I was so stressed up and I was so down because of the situation I was going through, and I asked the Lord, if you are a God, then save me from this. திடீரென்று ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் ஒன்று என் தலையில வந்து பும்னு அடிச்சுது ஒரு தலையில. Suddenly there was a great light that came and just hit on my head. And I felt like in my ear there was some kind of sound that was repeatedly sounding. I did not know what was happening. I threw the bottle in my hand, I threw it and I broke it. என்னுடைய சிகரெட் பாக்ஸ் அப்படியே கசக்கி அப்படியே கொண்டு போய் எங்கட அந்த குப்பையை நாங்கள் கொளுத்துற இடத்துல கொண்டு போட்டு உடனே கொளுத்தி போட்டுட்டேன். That cigarette box, I crushed it and put it in the garbage and burned it immediately. அதுக்கு பிறகு ஒரு 2 கிழமை எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்தேன். And after it was like 2 weeks and I couldn't understand. It was a very unexplainable feeling that I was going through. அந்த 2 கிழமை நான் உபவாசிச்சேன், நான் சாப்பிடல. Those 2 weeks I was fasting, I couldn't eat. ஏன் சாப்பிடாம இருந்தது என்ன எனக்கே தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை. I itself couldn't understand what I was going through. Why am I fasting and all this? என்னோட இதயத்திலே வந்த ஒரு சத்தம் எல்லாம், இதற்கு இனிமே நீ குடிக்காத, இதை விட்டு விடு என்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. The only sound that I heard in my heart was that, oh, leave it
hereafter do not smoke or drink. பாருங்க நான் அதை உடன்பட மறுத்தேன் அந்த பழக்கத்துக்கு. I refused to compromise with that habit. ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்குள்ள இருந்த நன்மைகளை வெளியால் எடுத்து காண்பித்தார். And each and every day the Lord had took all the goodness inside of me and He showed it to me. எனக்குள்ள இருந்த நன்மை எல்லாத்தையும் உண்டாக்கினார். He united and brought together all the goodness. ஒரு எந்த விதத்திலும் ஒரு பிரயோஜனமே இல்லாத இருந்த என்ன பல விஷயங்களை பிரயோஜனமாய் பயன்படுத்தினார். I was a man who was useless in many situations, and He took me and He brought the goodness out from me and made me a blessing and useful in all the situations. பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வச்சார். He made me do many great things. எனக்கே இப்ப யோசிச்சு பார்க்கணும் எப்படி எல்லாம் அதெல்லாம் செய்தேன் என்று. Even now I am wondering, how was I able to do all those? பெரிய பெரிய இடத்துல இருந்த பெரிய நபர்களே எல்லாம் என்னோட நல்ல நெருங்கி நட்பு கொள்ள வைத்தார். He made me have friendship to relate with many people in a high positions they were staying. அந்த காலத்துல நான் ஐக்கிய நாடுகளில் வேலை செய்திருந்தேன். I was working in the UN in that time. அப்ப அந்த காலத்துல இருந்த ஜனாதிபதி குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் இடம்பெயர்ந்த ஜனங்களை கொண்டு போய் மீள குடியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வைத்தார். And the president during that time he had this rehabilitation plans for the people. Resettlement plans for the people who were displaced. அப்ப அவர்கள் நான் வடமாகாணத்துக்கு அந்த திட்டத்துல யுஎன்ல பொறுப்பா இருந்தேன். And I was in charge of that plan in UN. அப்ப அதுல கிட்டத்தட்ட 1,85,000 மக்கள் 1,85,000 பேர் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட அதுல 2,65,000 பேரை குறிப்பிட்ட 2 மாதங்களிலே அவருடைய சொந்த இடத்திலே குடியமர்த்த வேண்டும். So we had to resettle more than nearly 265,000 people in just 2 months. We have to resettle. அது பெரிய ஒரு பணி. It was a very big job to do. பாதுகாப்பான இடத்துல ஒண்ணு குடியேற்றவர். We must resettle them in a very highly safe place. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவருடைய காணிகள் அவருடைய இடங்கள் அவருடைய வீடுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். Without any danger or harm, we must assure their land and all their safety. அந்த பணி எனக்கு அப்போது கொடுக்கப்பட்டது. And that job was given in my hand. வடமாகாணத்தில் in the northern province. அந்த காலத்துல பல அதிகாரிகள், பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல அரசு அதிகாரிகள், ராணுவ உயர் தலைவர்களோட எல்லாம் நிறைய நட்பு அந்த காலத்துல தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். And God had made me have friendship with many high officials, many ministers and these high-ranking officials in the army and all. பாருங்க 2 மாசத்துக்கு மேல இரவு பகல் பாராமல் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தோம். 2 months continuously without seeing day or night we were working so hard for it. மக்களை அவருடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். And we brought the people back to their homes. பாருங்க தேவன் என்னிடத்தில் இருந்த கெட்ட ஒரு காரியத்தை நான் உடன்பட மறுத்து அதை வெறுத்ததற்கு பிற்பாடு எனக்குள்ளே இருந்த நன்மைகள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு வேறு ஆட்களை என்னோட கூட கொண்டு வந்து சேர்த்தார். See, when I refused to compromise with the wrong thing that was inside of me, God had brought together the goodness around me and all the people to be united in order for that better change. அதே போல தேவன் உங்களையும் செய்வார். Similarly, God is able to do that to you as well. உடன்பட மறங்க. Refuse to compromise. பிசாசோட உடன்படாதே. Refuse to compromise with evil. பிசாசின் கருவிகளோட உடன்படாதே. Don't compromise with the weapons, the instruments of evil. பாருங்க சன்பல்லாத், தொபியா, அரேபியன் இவர்களோட எல்லாம் உடன்பட்டா வாழ்க்கை அவ்வளவுதான். See, all the people who were joined hands with the Sanballat, Tobiah and the Arabian, all their lives were nothing. நெகேமியாவோட கூட நின்றவர்கள் அலங்கத்தை கட்டினார். But the people who stood with Nehemiah built that. பாருங்க ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். See, they had the temple was reopened and they had made that holy again. பாருங்க அவர்கள் அந்த இடத்திலே கொண்டாடினார். See, they had celebrated in that. The church has been ordained and they have been celebrated. It's a very big festival. ஒரு ஆனந்த கொண்டாட்டம். It was a celebration of joy and happiness they had ordained the temple. பாருங்க முதலாவது உடன்பட மறக்கிற பொழுது நன்மைகள் ஒன்றிணையும். So first of all, when you refuse to compromise, the goodness will come together. தேவனுடைய கோபம் என்றது அதுதான். That is the godly anger. உடன்படாதீங்க. Do not compromise. அநீதியான காரியங்களுக்கு உடன்படாதீங்க. Don't compromise with the injustice. பாருங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களிலே இருக்கிறதற்கும் தொடர்ந்து விரும்பாதீங்க. And don't continue to stay or don't be willing to compromise with places that are not being with God. அந்த இடங்களிலிருந்து விடுபடுகிற அந்த காரியங்களுக்கு எதிராக எழும்புகிறதே உங்களில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றிணைத்து தேவன் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். See, refusing to compromise with the evil in those places, the injustice in those places, and that is the way that God will bring the goodness that is inside of you. He will unite it together and create a change in those places. பாருங்க அதற்கு தேவன் உங்களை இந்த காலை நேரத்தில் அழைக்கிறார். And in this morning the Lord is calling you. அப்படியே தேவனுடைய கோபத்தை தெளிவா விளங்குங்க. Therefore clearly understand the godly anger. நீங்க மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா இருந்தால் நெகேமியாவை போல மார்ட்டின் லூத்தரை போல எழுந்து நில்லுங்க. If
you are going to create a change, if you are willing to make a change, then stand firm like Nehemiah in 1. எல்லாரையும் ஒன்றுபடுத்துங்க. Bring the people together. எல்லாரும் ஒன்றிணைகிற பொழுது தேவன் விரும்புகிற மாற்றம் உண்டாகும். And when the people are united together, the change the God is willing, that change will take place. தேவன் என்ன செய்றார்? அவருடைய கோபத்துல ஒன்று அநீதியோடு உடன்பட மறுக்கிறார், இரண்டாவது நன்மைகளை ஒன்றிணைக்கிறார். So in godly anger, the first thing, God is refusing to compromise with the evil, and on the other side, He's uniting together all the goodness. தேவனுடைய கோபம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது, And when God's anger comes in, நீங்கள் உடன்பட மறுப்பீர்கள். தகுதி இல்லாத அநீதியான காரியங்களோடு உடன்பட மறுப்பீர்கள். you will refuse to compromise with the injustice and the evil. எல்லா நன்மைகளையும் ஒன்றிணைப்பீர்கள். And you will bring together all the goodness. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. இந்த மாதம் முழுவதிலும் இந்த காரியத்தை தலைக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. In this whole month, keep this inside of you. இந்த மாசத்தின் முதல் நாள். This is the first day of the month. தீமையோடு உடன்பட மறுங்கள். Refuse to compromise with evil. எல்லா நன்மைகளையும் ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள். And unite together all the goodness. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். The Lord will use you. நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். And you will rise and shine. ஜெபம் செய்வோம். Let us pray. மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, Our gracious and merciful good Lord. இந்த நல்ல நாளிலும் நீர் நமக்கு ஊழியம் செய்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we thank you for the living words that you have ministered to us in this ஓ morning. அநீதியை ஒரு உடன்பட மறுக்கவும், Lord, to refuse to compromise with injustice. ஓ தாபனே நன்மைகளை ஒன்றிணைத்து உமக்காக எழுந்து நிற்கவும் நம்மை பலப்படுத்தும். And to unite all the goodness and to stand for you, Father, strengthen us in order to do ஓ this. தாபனே உமக்காக ஓட நமக்கு பலத்தை தாரும். Lord, give us your strength that we may run for you, Father. உம்முடைய கோபத்தை உடையவர்களாய் இருக்க நம்மை பலப்படுத்தும். And strengthen us that we may have your godly anger inside us. இந்த செய்தியை கேட்கிறவருடைய மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை குறித்த தவறான அபிப்பிராயங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடும். Oh, Holy Spirit, take away all the wrong opinions that the people who are hearing this word of yours are having about anger. ஓ தாபனே அவர்களுக்குள் உம்முடைய கோப உணர்வு இருக்க செய்யும் ஆண்டவரே. Lord, let them have your godly anger inside us. அதன் மூலமாக அநீதியோடு உடன்பட மறுக்கவும் நன்மைகளை ஒன்றிணைக்கவும் வல்லமை உள்ள பாத்திரங்களாக அவர்களை மாற்றுவீராம். And Lord, change them as your powerful weapons, having your anger in order to create a change by uniting the goodness and to refuse to compromise with evil. யாவரையும் அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I commit everyone into your gracious hands. அதிகாரம் வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. In the almighty name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Amen.